ஹரே ஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி மாமி என்ன சமையல் பண்ணுறாங்கிறத பாருங்கோ, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வெளில ஜாஸ்தியாக அலைய வேணாம். 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டாக்டர் வந்து வெளில போக வேண்டாம்னு சொல்கிறா. நிறையா தண்ணி குடிங்கோ, தேர்த்தம். அப்புறம் வந்து காலையில் அந்த இது இருக்கு இல்லையா, அது என்ன இது பழைய இதில் வருமே, காற்று ஊற்றம் நிறைய சாப்பிடுங்கோ, எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சமையலை சொல்லுங்க, நீங்கள் என்ன சமையல்? தேங்காய் தொகையில் பண்ண போகிறேன். தேங்காய் தொகையில்? ஆமாம். ரசம், ஒரு மாமி ஜீரா ரசம் கேட்டால் அதை இன்னொரு நாளைக்கு வச்சு காமிக்கிறேன். பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன். தேங்காய் தொகையில், அப்புறம் வந்து வெண்டைக்காய் கறி பண்ணுறேன். வெண்டைக்காய் போட்டு கறி பண்ணுறேன். ஆமாம், இதுதான் அன்றைக்கி சமையலா? ஆமாம். தேங்காய் தொகையில், ரசம், பருப்பு ரசம், தக்காளி ரசம், ஆமாம், ஈச்சொம்பு ரசம், எஸ். அண்டு இந்த எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றினேன், இதில் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். தேங்காய் தொகையிலுக்கு தேவையான மிளகா, புளி கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து சொல்கிறேன். கொஞ்சம் சிவக்க வறுக்கணுமா? ஆமாம், சிவக்க வறுக்கணும். தேங்காய் எவ்வளோ எடுத்துருக்கு? தேங்காய் தான் இவ்வளோ தேங்காய் வச்சுட்டுருக்கேன். கட் பண்ணி இந்த தோலி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் துவையலுக்கு தான் இப்போ மாமி ப்ரிப்பேர் பண்ணுறார். ஆமாம். அதுக்கு வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றினா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5-6 மிளகா. அந்த மிளகா காரமே இல்லை, அதனால ஒரு 4-5 மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கோங்க. முதல்ல மிளகா எப்படியோ அப்படி வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, இந்த மிளகா எல்லாம் வறுபட்டு, இந்த புளியும் வறுபட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். புளி இதோட போட்டு வறுத்துட்டேன் தான். பழைய காலத்தில் அம்மியில் அரைச்சிருந்தா? ஆமாம். அம்மி வாங்கி வைங்க, அரைக்கிறேன். அம்மி வாங்கி இங்கே இல்லையே, அப்பார்ட்மெண்ட்டு அம்மிலாம் எல்லாம் அரைக்க வேண்டாம், வாய்ப்பு இருக்குது. நானே அம்மியில் தான் அரைச்சிருக்கேன். எத்தனை வருஷம் அரைச்சிருக்கேன்? 20-25 வருஷம் அரைச்சிருக்கேன். கிராமத்தில் செஞ்சோம். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்போ குடி வந்தோமோ அப்போலேருந்து அம்மி போய் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அம்மி ஆட்டுக்கள் எல்லாமே வச்சுட்டு இருக்கேன். கலர் தான் வச்சுட்டு இருக்கேன். அதில் சில சமயம் கரண்ட் இல்லைன்னா ரசத்துக்கு மிளகு சீரகம் பொடி பண்ணுறது, இந்த மாதிரி தொகையில் அரைக்கிறது, அதுக்காகவே வச்சுட்டு இருக்கேன். சட்னி, தேங்காய் சட்னி, கரண்ட் இல்லைன்னா காலங்கத்தில் டக்குன்னு அதில் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம், வெங்காய சட்னி அரைச்சிடலாம் அம்மியில். அம்மி ஒரு டேஸ்ட்டு தான் இன்றைக்கி இருந்தாலும். அதனால் இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீர் சத்து உள்ள காயாக நிறைய சேர்த்துக்கோங்க, குழந்தைகளும் கொடுங்க. தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பு. இன்னும் போக வெயில் வர இன்னும் ஜாஸ்தியாக இருக்குங்கிறா. 3 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி கூட போகும். அதனால் குழந்தைகள்லாம் வெளில அனுப்பாதீங்க, பெரியவா குழந்தைகள். இந்த வறுபட்டு இதில் எடுத்து போட்டுடுறேன் தொகையிலுக்கு தேவையானதை. அதே இல்பச்சட்டிலே கொஞ்சம் அந்த தேங்காயும் வறுத்துட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். வறுக்கணுமா? லைட்டாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அந்த இல்பச்சட்டிலேயே போட்டு வறுத்துக்கோங்க லைட்டாக. இந்த தேங்காய் இது மாதிரி பல்லு நம்ம என்ன சொல்லுவோம், அது கீத்தாக எடுத்துட்டு அது மேலே இருக்கு இல்லையா, அந்த ஓடு ஸ்கின் அந்த கருப்பாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்படி லைட்டாக அந்த பீலார் வச்சு வருங்க, வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அரைச்சாலும் தொகையில் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வரும். தொகையில் வெள்ளை வெள்ளைன்னு இருக்காது. உளுத்தம்பருப்பு மிளகாலாம் போடுறீங்கன்னா கலர் ஆரஞ்சு கலராக மாதிரி கொஞ்சம் கலர் அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறிடும். டார்க்காக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் லைட் ஒயிட், பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து பெருங்காயம் கொஞ்சோண்டு போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் இதில் எடுத்து போட்டேன்னா இது அரைக்க வேண்டியது தான். இது இப்போ இந்த அடுப்புலையே ரசத்துக்கு கரைச்சிட்டேன். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி 2 தக்காளி போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், உப்பு போட்டுட்டேன். இந்த பெருங்காயம் போடுறேன் பாருங்க, கட்டி பெருங்காயம். இந்த ரசப்பொடி 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு உருவி போட்டு இதை கொதிக்க விட்டுருவேன், முடிஞ்சது. ஈச்சொம்புக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாம் சொல்லியிருக்கோம் நாங்கள். எல்லாம் ரெடி. ரசத்துக்கு கரைச்சி விட்டு தக்காளி நல்லா அதுலேயே வச்சு நசுக்கிட்டு புளி கொஞ்சமாக, இப்போ சின்ன எலுமிச்சங்களவு இவ்வளோ புளி எடுத்தால் போகிறோம், அதை 2-3 தடவை கரைச்சி அதில் ஊற்றிட்டு கட்டி பெருங்காயம், ரசப்பொடி 1/2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு உப்பு அதை போட்டு அரைச்சிடணும், அவ்வளோதான்.
வெண்டைக்காய் கறிக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு தாளிச்சிருக்கேன். இது வெறும்னா காரப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு வறுக்க போகிறேன். வெறும்னா பச்சையாக வதுக்க போகிறேன். பச்சையாக பண்ணுறதுன்னா 2 மிளகா வத்தல் ஒண்டி தாளிப்பேன் கொஞ்சோண்டு. இது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் காரப்பொடியும் போட்டு வதக்க போகிறேன். அதுவும் போடலாம், கத்திரிக்காய் பொடி போடலாம். அது போட்டு அதாவது ஸ்டெப்பு வெண்டைக்காய் கேட்டிருந்தா சார் ஃப்ரை பண்ணுறதை காமிக்கணும்னு. அது இன்னைக்கு செய்யலை, மறந்து போய் நறுக்கிட்டேன். நீளக்க வச்சு அது செய்யணும் வெண்டைக்காய் ஃப்ரைக்கு. இதுலேயே நம்ம எங்கள் அத்தை பண்ணுவா. கத்திரிக்காய் பொடியை வந்து மேலாக போட்டு ஆஃப் பண்ணுறது இல்லை, முன்னாடியே போட்டுருவோம். நம்ம இது போடுறது போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றா நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பொடியெலாம் இருக்குது, வேணா கொஞ்சோண்டு கடைசியாக போடுறேன். கொஞ்சமாக நல்லாயிருக்கும். காரப்பொடியும் எதுவும் போடுறது இல்லையா? ஆமாம், அதுக்கு பதிலாக இதை போடணும். கத்திரிக்காய் பொடி போட்டோம்னா நம்ம கோவக்காய்க்கு கத்திரிக்காய்க்கெல்லாம் போடுறோம் இல்லையா? இந்த வாழைக்காய் கறி கூட போடுவேன், வேக வச்ச வாழைக்காய் கறி. இந்த உளுத்தம் பருப்பு, சிவப்பருப்பு, இந்த வெண்டைக்காய் போடுறேன். 3 நாளைக்கு எப்படி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறி பண்ணுறேன்னு அது மாதிரி ஸ்டஃப்டு வெண்டைக்காய் கறி செஞ்சு காமிக்கிறேன். சத்தமாக இருக்கும், கொஞ்சம் சத்தம் உயர்த்தான், அப்புறம் பேசிடுவோம். இப்போ சொல்லுங்க. உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஸ்டஃப்டு வெண்டைக்காய் கறி கேட்டிருந்து, கத்திரிக்காய் கறி கேட்டிருந்து, எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு. இது கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும், மூடி வச்சா குழன்னு ஆகிடும், அதனால் அப்படியே வதக்கிறேன். இந்த ரசத்துக்கு இந்த பருப்பில் இருக்க தண்ணியை ஒண்டி ஊற்றிருக்கேன். ரசம் எடுத்து அந்த தக்காளி ரசத்தை தக்காளி இதுக்குள்ளேயே வச்சு அப்படியே நசுக்கிடுவேன். அந்த கரண்டியாலே இதை நசுக்கி விட்டுருவேன் நல்லா. ஏற்கனவே அந்த நசுக்கி தான் போடுறதுனால ஈஸியாக அது கடைஞ்சி இதுவாகிடும் அந்த ரசத்துக்கு. அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். அந்த தக்காளிக்கு அந்த பச்சை மிளகா, அந்த தக்காளி இதெல்லாம் நசுக்கி நம்ம உப்போட சேர்த்து அதை இது பண்ணி நடுச்சுக்கரைச்ச அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது அப்போல்லாம் தக்காளி தோலே மெல்லிஸாக இருக்கும், நல்லா ஈஸியாக உடனே இதாகிடும், நறுக்கி போட்டால் போகிறோம் ரசத்தில். இப்போ வரதெல்லாம் ஹைப்ரிடாக நம்ம தோல் கெட்டியாக இருக்குது. நம்ம கசக்கி தான் நம்ம இது பண்ணி தான் போட வேண்டியிருக்கு. அப்போ தான் அது ரசத்தோடு ஒன்று சேர்ந்துட்டு இந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈயச்சொம்பில் வைக்கிற பருப்பு ரசம், அப்புறம் இந்த இது முடிச்சுட்டேங்களா? இது தேங்காய் தொகையில் அரைச்சி முடிச்சுட்டேன். தேங்காய் தொகையில் இதுதான் உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல், உப்பு, பெருங்காயம், புளி கொஞ்சம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வறுத்து வச்சுருந்தேன். ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டாச்சு. அந்த ஓடு எடுத்ததுனால பாருங்கள் வெள்ளை வெள்ளைன்னு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு தேங்காய் தொகையில். ஆமாம். இந்த வெண்டைக்காய் கறிக்கு பொடி கொஞ்சம் உண்டு போடுறேன். இந்த கொத்தமல்லி வர பொடி, கறி பொடி இருக்கு இல்லையா, அதை போடுறேன். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து எல்லாம் திங்குவோம் ஸ்கூலுக்கு. தயிர் சாத்துக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி கூடவே சாப்பிடும் குழந்தையெல்லாம். மாவுளை தொட்டுக்கலாம். இதுக்கு வந்து தயிர் சாத்துக்கு மாமி நேரத்துக்கு கூட ஏதோ ஒரு மாங்காய் ஒன்று போட்டோம். வெந்தய மாங்காய் நம்ம மாங்காய் அதுதான் அது போட்டிருக்கா. கொஞ்ச நாளைக்கு வாங்குமா, 5 நிமிஷம். கடுகு வெடிச்சுட்டு மிளகா வத்தல் போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயம். செமையாக இருக்கு. இந்த தேங்காய் தொகை இருக்குது பாருங்க. இந்த தேங்காய் தொகையில் வந்து நல்லா சூடாக சாத்தை போட்டுக்கணும். ஒரு முட்டை நெய் ஊற்றிக்கணும். நல்ல வாசனையான நெய்யை ஊற்றிட்டு இந்த முட்டையில் ஒரு முட்டை போட்டு நல்லா பஞ்சா வச்சுங்களேன். உளுந்தாப்புல அதை தொட்டுக்கணும். தொட்டால் உளுந்தாப்புலாம் கழிஞ்சி சாப்பிட்டா அப்படியே தேவாமிரதமாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜோராக இருக்கும். இப்போ நாங்கள் பயிற்சி காமிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். அதனால் கறி, தேங்காய் தொகையில் ரசம், தேங்காய் தொகையில் ரசம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு. தேங்காய் தொகையில் அருமையாக இருக்குது. இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பசஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு சாதமாக தேங்காய் தொகையில் சாதம்ன்ட்டு நீங்கள் தேங்காய் தொகையிலையும் தேங்காய் சட்னியும் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்றாங்க. இது தொகையில் வேறு, இது பயிற்சி சாப்பிடுது. சட்னிங்கிறது வந்து இட்லிக்கு தொட்டுக்கிற சட்னி. அதனால் இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு. எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீர்கள் பண்ணுறீங்கிறது எங்களுக்கு எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க.
எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.